ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா T20 வேர்ல்டு கப்போட தரமான மீம்ஸ் ரியாக்ஷன்ஸ் மீம்ஸ் தான் பார்க்க போகிறோம். என்னங்க ஆரம்பிக்கலாமா? லெட்ஸ் ஸ்டார்ட் த வீடியோ. ஆஸ்திரேலியா டீம் கடைசியாக சந்தோஷமாக இருந்த நாள். தலைவன்ட்ட கப்பு வாங்கினதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி ஆயிடுச்சா? ஐயோ, மோடிஜி இப்படி பண்ணிட்டீங்களே, சுனி இனி வச்சுட்டிங்களா? அடுத்து இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாக வந்து நியூசிலாந்து கூட டஃப் ஃபைட் கொடுக்குறான்டா. பாகிஸ்தானிலாம் என்னடா தீவிரவாதி? ஆமாங்க, இந்தியா பாகிஸ்தான் மேட்சுக்கு வந்து அவ்வளோ ஹைப் இருந்தது, ஆனால் டம்மியாக போயிடுச்சு. பவுலிங் ஆக்ஷனில் ஒரு ஓவர் போட்டு விடு, தமாசா இருக்கும். அவர் மட்டும் ஓவர் போட்டுருந்தாருன்னா வேற லெவலில் இருந்திருக்கும். அடுத்து ஆஸ்திரேலியா டவுன்ஃபால் ஸ்டார்டட் ஹியர். அவர் கப்பு மேலே கால் வச்சதுல இருந்து தான் அவருக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு. அப்படி தான் எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. சூப்பர் 8 ரவுண்டுக்கு எல்லாரும் வந்தாச்சு. சின்ராசு அவ்வளோதாங்க. சின்ராசு ஊரை பார்த்தே பொட்டி படுக்கலாம் எடுத்துகிட்டு கிளம்பிட்டாருங்க. இந்த ஃப்ரேம் பாருங்களேன், ஒரு பக்கம் சிவம் டூபே, இன்னொரு பக்கம் பிரேவிஸ். ஐயோ, ரெண்டு பேர்த்துல எவனுக்காக ஒருத்தனுக்கு மாட்டிக்கிச்சுனாவே பிரிச்சு எடுத்துருவான். இதுல ரெண்டு பேரும் சேர்ந்து மட்டும் அடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. சிஎஸ்கே ஃபேன்ஸை கையிலே பிடிக்க முடியாது. அபிஷேக் சர்மா மீண்டும் ஒரு டக்கு. கௌதம் கம்பீர் உள்ள ட்ரெஸ்ஸிங் ரூம்ல சஞ்சு டான்ஸ் ஆடுறான்னு பாரு, வாய்ப்பு இருக்குங்க. ஹர்திக் பாண்டியா அண்ட் சிவம் டூபே அண்டர் ரேட்டட் காம்போ. நிஜமாவே இந்த காம்போ வந்து நல்லா இருக்குங்க. கௌதம் கம்பீர் ஹிஸ் ஒய்ஃப். அங்கே பாரு, சிவம் டூபே ஃபீட் யூஸ் பண்ணி 6 அடிக்கிறான். கௌதம் கம்பீர் சிவம் டூபே எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறோன்னு முக்கியம் இல்லை சார், எந்த மேட்ச்சில் எந்த சுச்சுவேஷனில் பெர்ஃபார்ம் பண்ணுறது தான் முக்கியம். நிஜமாலுமே அவர் வேறு லெவல் இன்னிங்ஸ் வந்து ஆனார். குரூப் பிரிவில் வெளியேற்றப்பட்ட அணிகள். மவனே நம்ம டக்லஸ்டா, அவ்வளோதான். ஆஸ்திரேலியா அவ்வளோதான், அவங்க அவ்வளோதான். ஸ்ரீலங்கா அணி வின் பை 8 விக்கெட்ஸ். அப்போ நீ நடிக்கலையா? அவங்க எங்கே நடிக்கிறாங்க? அவங்க ஒரிஜினல் ஃபேஸே அவ்வளோதான். அவங்க வரவும் போகிறவங்களாம் அடிச்சுக்கிட்டு தான் இருக்கான், அவ்வளோதான் அவங்க. ஆமாங்க, ஸ்காட்லாந்து வீரர் எராஸ்மஸ் இருக்கார்ல, அம்பையர் கிவன் டெட் பால் சிக்னல். அடே, பவுலிங் எங்கே இருந்துடா போடுறாடே? ஆமாம் பாருங்க, இவர் எங்கே ஸ்டெம்புக்கு பின்னாடி இருந்தே பந்து போடுறாருங்க. நெக்ஸ்ட் மீம், T20 வேர்ல்டு கப்லேயே வந்து ஆஸ்திரேலியாவே அடிச்சுட்டு போயிட்டான். யார்டாவன்? அவன் பேர் ஜிம்பாபே. டஃபி அண்ட் ஆர்சிபி ஃபேன்ஸ். ஹேசல்வுட்டோட பேக்கப்னு சொல்கிறதெல்லாம் ஓகே, ஹேசல்வுட் மாதிரி பர்ஃபார்மன்ஸ் எங்கே சார்? பாவம், அவர் எல்லா மேட்ச்லையும் அடி மேலே அடி தான் வாங்கிட்டு இருக்காரு. ஐபிஎல் லைக்லி ஸ்டார்ட் 26 மார்ச் அண்டு ஃபைனல் பிளேஸ் 31 மே. ஐபிஎல் ஃபேன்ஸ் என்ன மாமா ரெடியா? என்னடி இது பொட்டுன்னு போயிடுச்சு. ஸ்டார்டிங்கில் சஞ்சு சாம்சன் வந்து நல்லா தான் விளையாண்டார், ஆனால் டப்புன்னு அவுட் ஆகிட்டார். அபிஷேக் சர்மா 0-0-0 3 கன்சிக்யூட்டிவ் டக்ஸ் ஃபார் அபிஷேக் சர்மா. என்ன மச்சான், சூப்பர் 8ல் 300 ரன்ஸ் அடிக்கலான்ட்டு நடிச்சுக்கிட்டு இருக்கியா? அவர் எங்கெங்க நடிக்கிறாரு, ஒரு ரன் அடிக்கிறதுக்கே தடுமாறிக்கிட்டு இருக்காருங்க. சிஎஸ்கே ஃபேன்ஸ் வந்து சாம்கரனோட பவுலிங்கை பார்த்துட்டு இதுதான் நினச்சிருப்பாங்க, நொட்டிட்டு போயிடுச்சு போ, அவர் எடுத்துருக்கலான்னு. அபிஷேக் சர்மா இன் லாஸ்ட் 3 இன்னிங்ஸ் டக்கு சேட்டன் நம்போதரி. இதுக்கெல்லாம் காரணம் சஞ்சு விட்ட சாபம் தானா? ஐயோ, தலைவன் கேதார் ஜாதவ் பவுலிங் தான் இப்போ வந்து எராஸ்மஸ் போட்டுட்டு இருக்காரா? நீங்கள் பவுலிங் போட்டதெல்லாம் போதும், தலைவன் மிஸ்டேக் ஸ்பின்னர் உஸ்மான் தாரிக்கை வர சொல்லுங்கடா. இசான் கிஷன் அவர் அடிக்கிற அடிக்கு ஏங்க உஸ்மான் தாரிக்கை கொண்டுட்டே வரல? அதான் ஏனே தெரில. இசான் கிஷன் போட்டு பொழக்கிறான். 12 ஓவருக்கு அவனை கண்ணுலேயே காட்டலைங்க. பாகிஸ்தான் அங்கேயே பயந்துட்டாங்க. ஜிம்பாபே ஸ்ரீலங்கா ஆஸ்திரேலியன் அணியை போட்டு பொழந்து எடுத்துட்டாங்க, அவ்வளோதான் அவங்க. ஏ டின்னர் வித் MS தோனி இஸ் நீடட் ஃபார் அபிஷேக் சர்மா. அப்படியாச்சும் போயிட்டு டிப்ஸ் கேட்டு வந்து மறுபடியும் ஃபார்முக்கு வாயா தலைவா. அடுத்து இந்தியா ஆட போகிற மேட்ச் பாருங்க. இந்தியா வர்சஸ் சவுத் ஆஃப்ரிக்கா, இந்தியா வர்சஸ் ஜிம்பாபே, இந்தியா வர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ். தரமான மேட்ச் இனிமே தான் காத்துக்கிட்டு இருக்கு. இந்தியா ஃபேன் கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன், நல்லதே நடக்கும். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.